வெல்கம் பேக் ஷேர்டெக்ஸ் தமிழ். திஸ் இஸ் விஆர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக பார்த்து. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன்லேயே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட். ஸோ மார்க்கெட்டு கீழே வந்து நான் ஸ்டாப்பாட்டே மேலே ஃபுல்லாகவே க்ரீன்லே மூமெண்ட் ஆகி முடிச்சிட்டாங்க. ஸோ இது ஏற்கனவே நான் கொடுத்துருந்த வீடியோவில் இதேமாரி நேற்று நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்தது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எது எப்படியோ நம்ம இன்ட்ராடே ப்ரெடிக்ஷன் தான் பார்க்குறதுனால ஸோ நாளைக்கான ப்ரெடிக்ஷனை பார்க்க போயிடலாம். ஸோ இது வந்து டே கேண்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். டே கேண்டிலோட மிட் பாயிண்ட் எடுத்து நான் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் மீதி எல்லாம் நான் வந்து ரெண்டு டாப் ரெண்டு பாட்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டே கேண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஷார்ட் எடுத்து முதல்ல ட்ரா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஏற்கனவே பழைய ட்ரெண்ட் லைன் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக நம்ம இது இன்னையிலேருந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பழைய கேண்டிலெல்லாம் கட் பண்ணி மேலே போயிட்டதுனால நம்ம புதுசாக ஒரு ரெண்டு சேனல் லைனை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ நம்ம இதில் இருந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்ட்ராடே பார்க்குறதுனால இது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் அட்வைசபிள். இது ரியல் ட்ரேடுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிங்க. இது ஒன்லி ரியல் ட்ரேடுக்கு கிடையாது, பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான். ஸோ 20 மினிட்ஸுக்கு போயிடும். 20 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கான கிளாரிட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ் நான் எடுத்து அதில் தான் இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனை நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் கோடு கோடாக தான் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நேற்றுள்ள லெவல்லேருந்து இது மாறிட்டனால நான் வந்து புதுசாக ரெண்டு ட்ரெண்ட் லைனை பட்டத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி ரெண்டு ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அது நமக்கு என்ன இண்டிமேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அது நமக்கு என்ன ஷோ பண்ணுதுன்னா ஃபர்தராக ஃபால் ஆகுனா எங்கே வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் காமிக்குது. இந்த இடம் வரைக்கும் ஷேடோ காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் வரலான்ட்டு. ஸோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இப்போது அப் ட்ரெண்டுக்கு நோக்கி வந்திருக்குது அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு. ஸோ அதனால் இதுக்கு முன்னால் கொடுத்த மூமெண்ட் படி அதோட கையெல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனையும் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நமக்கு என்ன இண்டிகேட்டர்னு பண்ணுன்னு பார்க்குறீங்கன்னா இதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான இந்த ஷேடோஸ் எல்லாமே காமிக்கும். இந்த மாதிரி இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். போகுமா போகாதான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு டிப் கொடுத்துட்டு ஃபர்தராக ஒரு பெரிய ரிவர்ஸ் கொடுத்துச்சுன்னா இங்கே வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இன்கேஸ் அங்கே போகாமல் இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்து அது கீழே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் ஒரு ரிவர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட சூட்சமங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை நீங்களும் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைன் இதுதான். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இதை கட் பண்ணி வெளியே வந்ததுனால இப்போ அந்த பழைய லைனெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ புதிதாக நான் வந்து ரெண்டு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு போகுமா போகாதான்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது இன்றைக்கி போகுமா இல்லை இந்த வீக் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னே போகுமான்னு தெரியாது. ஸோ மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸோட மனநிலை மட்டும்தான் அங்கே எடுபடும். நம்மளோட எண்ண ஓட்டங்கள்லாம் அங்கே செல்லாது, அது உண்மை. ஸோ பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கான ஒரு கிளாரிட்டி இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிட் லைன் எடுங்க, டே கேண்டில் எடுத்து மிட் லைன் எடுத்து அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த டே லைனை கட் பண்ணி இந்த ப்ளூ கலர் லைனை கட் பண்ணி மேலே ஃபர்தராக ஒரு கேண்டில் வச்சுன்னா இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அல்லது இந்த ப்ளூ லைனை கட் பண்ணி கீழே வந்து ஒரு கேண்டில் வச்சுன்னா இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 20 மினிட்ஸில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் 20 மினிட்ஸ் எடுத்து வச்சு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் கம்மி டைம் ஃப்ரேம் போயிடும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 5 மினிட்ஸுக்கு போயிடுவோம். ஸோ 5 மினிட்ஸ் போகும்போது நமக்கான கிளாரிட்டி இதில் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி சார்ட் எடுத்து பொறுமையாக வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தோணும். நிறைய ஐடி கார்டு அதில் வந்து நிறையா நம்ம கண்முன்னே தெரிஞ்ச மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தான் நமக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்படி ட்ரெண்ட் லைன்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெண்ட் லைன், டாப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி 2 ட்ரெண்ட் லைன், இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ரீசெண்டாக கிடச்ச ஹை, ரீசெண்டாக கிடச்ச லோ, இந்த மாதிரி கட் பண்ணி வரதை நான் வந்து டச் பண்ணி ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் வரைஞ்ச பிறகு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு காமிக்கும் பையர் செல்லர்ஸோட என்ன ஓட்டங்கள் என்னங்கிறது அதில் நமக்கு தெரியும். நமக்கு இதுக்கு வேறு எந்த இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் இது ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்கள் தான். மார்க்கெட் ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி அதான் மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அதுதான் நமக்கு சொல்ல வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குன்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து 5 மினிட்ஸில் நான் கொடுத்துட்டேன். இதான் இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன்ஸ், 12th ஆகஸ்ட்டுக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ரியாக்ட் பண்ணுதா பண்ணலையா அது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ கலர் லைன் தான் பேஸ் மிட் லைன். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப்பாவும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம். ஸோ எங்கேருந்து எங்கே ஃபுல் பேக்கு கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் கேப் அப்பு கொடுத்தாங்கன்னா இந்த இடங்களுக்கு போயிட்டு இது வரைக்கும் வரலாம். இங்கேருந்து வந்துட்டு ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுற மாதிரி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாரி இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஆகினால், இன்கேஸ் மாற்றி யோசிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், கேப் டவுன் ஆகினால் இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ஹேண்டில் வச்சு ஃபர்தராக இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எது எப்படியோ நமக்கு இன்ட்ராடே ப்ரிடிக்ஷனுக்கு இது வந்து கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் சார்ட் எடுத்து வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத ஒரு முறைக்கு பல முறை வரைஞ்சி பார்த்துக்குங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. பையர் செல்லர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அவங்க டக்கப்பார் டெய்லி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாங்கள் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி டைம்களில் நீங்கள் கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள். நமக்கான வாய்ப்பு கிடைச்சா உள்ளே ஓடி போய்ட்டு கிடைக்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் புத்திசாலித்தனம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இந்த ட்ரேடில் எந்த ட்ரேடும் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒருத்தர் கேட்டார் எப்படி பண்ணுன்ட்டு. அது இதிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இன்கேஸ் லாங் போகிறீங்கன்னா இந்த இடங்களுக்கு வந்துட்டு போகும்போது இந்த இடத்துலேருந்து கொடுத்தீங்கன்னா அது எங்கே வரைக்கும் காமிக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாம் ஏற்கனவே போயிட்டு வந்த இடங்களுக்கு கனெக்ட் பண்ணி இது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த மாதிரி முதல்ல ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் இதில் ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிடுங்க. இதுதான் மார்க்கெட்டின் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கிறது. இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வருது. இந்த இடத்துலேருந்து ஒரு கேப் அப் அப்படின்னா நீங்கள் அதே இடத்துல போயிட்டு வேறு எங்கேயுமே போக வேண்டாம். இதிலே ஷார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடங்களுக்கு வரும்போது இங்கேருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக இந்த இடங்களுக்கு போயிட்டு கீழே வரும்போது இது வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இன்கேஸ் இதில் கிடைச்சாலும் இது வந்து பேப்பர் ட்ரேடுக்கு மட்டும்தான் அட்வைசபிள் ஃப்ரெண்ட்ஸ். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு டிப்பாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்த்துக்குங்க. மறுபடியும் கீழே வருது அப்படின்னா ஷார்ட் பொசிஷன். இந்த இடத்துல கேண்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இங்கே வரைக்கும் வருதுன்ட்டு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட் காமிக்க நீங்களே பார்த்தா தெரியும். 24,668 என்ட்ரி கொடுத்தாலும் அது வந்து 24,600 வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஒரு 70 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 20, 25, 30 பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி. பேப்பர் ட்ரேடுக்கு தான் அட்வைசபிள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இல்லாமல் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாப் லாஸை போட்டு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சார்ட் எடுத்து நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.